ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் இந்திய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. இரவு 8:35 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரம். காலை 7:01 பின்பு உத்திரம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். இந்திய சுதந்திர தின நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும். மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வன்னிய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம், இஜட். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வலைதளத்தால் நிலை மாறும். சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும். பொதுவாகவே பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வீரபத்திர சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என், ஒய். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும். கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வலம் வரக்கூடிய சூழல் உருவாகும். சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால, ராசி அதிபதி புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாதாள விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ, எக்ஸ். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
இதயத்திலும் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விருத்தகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும். பொதுவாகவே திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். கண்ணியமான காதல் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அனுகிரக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடிபோல் உறுதிகள் வெளிப்படும். பயணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பண வரவு மிகுதியாகக்கூடிய, குடும்பத்தில் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்கள் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால ஏக வகையிலும் ஏதாவது நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான சூழல் உருவாகும். விரய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராஜயோக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய இதமான பேச்சுக்களால், வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று இருக்கிறதால உங்களுடைய இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறான சிந்தனைகளை தவிர்த்து விடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தென்முக கடவுள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும். உங்களுடைய இதயத்தில் நினைத்த ஆசைகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அட்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு பெத்தவங்களோ மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதால தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய, தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய மேன்மையான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும். அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அரங்கேறும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான வளர்ச்சிகள் அல்லது ஓரளவு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்திலும் பகை நுழையும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும். அதாவது வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். விவசாய விதைபொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உலகமாதேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாத கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.